ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் சினிமா துணை நடிகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், இது வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக நெல்லை மாவட்டம் பனோடி அருகே உள்ள தண்டையார்குளத்தை சேர்ந்தவர் கருணாநிதி. இவர் கடந்த 2002ஆம் ஆண்டில் சென்னையில் சினிமா துறை கேணியில் சப்ளையராக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது சினிமா துறை சேர்ந்த துணை நடிகர் தினேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் வாயிலாக கருணாநிதி தனது மனைவி பிஎஸ்சி படித்த நித்யா கல்யாணிக்கு வேலை தேர்ந்துள்ளார். இதனை அறிந்த நடிகர் தினேஷ் தனக்கு வேண்டியவர் மூலம் மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 10 லட்சம் செலவாகும் என்றும் அதற்கு அட்வான்ஸாக ரூபாய் 3 லட்சம் தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அதன்படி கருணாநிதி கடந்த 2002ஆம் ஆண்டு பனகுடி அருகில் அவரது சொந்த ஊரான தண்டையார்குளத்தில் வைத்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை தினேஷிடம் கொடுத்துள்ளார். பணம் கொடுத்தும் பல நாட்கள் ஆகியும் மனைவிக்கு வேலை வாங்கி கொடுக்கதால் கருணாநிதி அது குறித்து தினேஷிடம் கேட்டுள்ளார். அவர் வேலை வாங்கி கொடுக்காமல் பணத்தை திருப்பி கொடுக்காத காலம் கடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில நாட்கள் முன்பு வள்ளியூருக்கு தினேஷ் வந்திருப்பதாக அறிந்து அவருக்கு போன் செய்து கருணாநிதி பணத்தை தரும்படி கேட்டுள்ளார். பின்னர் தினேஷ் ஊருக்கு வெளிப்புறமாக வருமாறு கருணாநிதி அழைத்துள்ளார். மேலும் கருணாநிதியை கம்பால் அடித்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது குறித்து கருணாநிதி பனகுடி போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் இன்று தினேஷை பனகுடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பிக் பாஸ் துணை நடிகர் கைது செய்யப்பட்டிருக்கிறது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.